தம்ப்நெயில் பார்த்ததும் தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் பிரியாணியை தான் நம்ம செய்ய போகிறோம். வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். என்னோட பேர் வந்து குப்பு. என்னோட சேனலை வந்து முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ சேனலை வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். ப்ரெஷர் குக்கரில் பிரியாணி எப்படி செய்கிறது நாம் இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: பிரியாணி அரிசி 1/4 கிலோ, வெங்காயம் 3, தக்காளி 2, பச்சை மிளகாய் 4, இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு, புதினா கொத்தமல்லி தேவையான அளவு, எண்ணெய் 100 ml, பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சிகப்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், பட்டை லவங்கம் ஏலக்காய் தேவைக்கேற்ப, தயிர் தேவைக்கேற்ப, 1/2 லெமன் ஜூஸ், சிக்கன் 300 கிராம், சால்ட் சுவைக்கேற்ப மற்றும் தண்ணீர். நாம் இந்த ரெசிபி செய்ய குக்கரை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதும் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றிட்டு நாம் கொஞ்ச நேரம் எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். காஞ்ச உடனே அடுத்து நம்ம பிரியாணி பட்டையை 5 சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்ட பிறகு அடுத்து கிராம்பியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண உடனே கொஞ்ச நேரம் கழிஞ்சு நீங்கள் ஏலக்காவையும் போட்டு நல்லா வதங்கட்டும். இது 3 சேர்த்தாப்புல வதங்கிட்டு நம்ம இப்போது பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்ட பிறகு கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது 4ம் எண்ணெயில் சேர்த்து வதக்கிட்டு நல்லா வதங்கின பிறகு நாம் இப்போது கட் பண்ணி வச்சுருந்த 3 வெங்காயத்தை நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். பிரியாணிக்கு வந்து நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போ ஆனியன் பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். இஞ்சி பார்த்திங்கன்னா நான் 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நான் ஓவராலாக இந்த பேஸ்ட் வந்து 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து ஆனியனோட அந்த எண்ணெயோட நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. ஸோ நல்லா இது வந்து பச்சை வாசம் போனதும் நம்ம அடுத்து என்ன எடுத்துருக்கோன்னா, தக்காளி ஆட் பண்ணணும். 1/4 கிலோ அரிசிக்கு நான் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயிலே கொஞ்சம் வேகட்டும். இப்போது நல்லா தக்காளி வதக்கிட்ட பிறகு நம்ம அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணுறோம். கீறி வச்ச பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். நான் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஏன்னா இது ரொம்ப காரமாக இருக்கனால நான் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து புதினா கொத்தமல்லியை நம்ம ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகா நல்லா வதங்கின பிறகு சுவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது அவங்கவுங்க சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் நம்ம கடைசியில் தண்ணி ஆட் பண்ணுறப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், இது 3த்தையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இது எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காது. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இதில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மசாலா வந்து நம்ம வெங்காயம் தக்காளியோட நல்லா பிளெண்ட் ஆகி நமக்கு ஒரு திக் பேஸ்ட்டாக வரும். கைவிடாமல் நல்லா வதக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. இன்னும் நல்லா வதங்கட்டும். வதங்கி முடித்த உடனே இதுக்கு அடுத்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நான் எவ்வளோ தயிர் எடுத்துக்கிட்டேன்னா 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஃப்ரெஷ்ஷான தயிர் தான். நீங்கள் இதை செய்கிறப்போ எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. ஸோ தயிர் சேர்த்தோடனே இமீடியட்டாக நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ மசாலா பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த ஆயிலும் பார்த்திங்கன்னா மேலே வந்துருச்சு. இன்னும் நல்லா குக் ஆகட்டும். அப்போ தான் நமக்கு வந்து பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா இந்த பிரியாணி கிரேவி வேகட்டும். வெந்த பிறகு நம்ம பாதி எலுமிச்சை சாறை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து சாராக பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். அடுத்து நான் வந்து
சிக்கன் எடுத்துக்கிறேன். சிக்கனை வந்து நான் 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன் 1/4 கிலோ பிரியாணிக்கு. ஸோ நல்லா சிக்கனை போட்டு இந்த மசாலா கிரேவியில் நல்லா வதக்கி விடணும். அந்த மசாலா வந்து இந்த சிக்கனோட ஒன்றோட ஒன்று சேர்ந்து அதனோட எசன்ஸ் வந்து இந்த சிக்கனில் இறங்கி வேக விடணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த கிரேவியை வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இந்த சிக்கனோட அந்த மசாலா வந்து நல்லா சேரணும். அதுக்கடுத்து வந்து உப்பு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு உப்பு இங்கே தேவைப்படலை. அடுத்து நம்ம வந்து எண்ணெயிலே சிக்கன் நல்லா வேகட்டும். சிக்கன் நல்லா வெந்த பிறகு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணி நான் எவ்வளோனா, நான் 2 கிளாஸ் வந்து அரிசி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து 3.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 1 கிளாஸ் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நான் வந்து இன்னொரு கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் கிளறி விடுங்க. கிளறி விட்ட பிறகு இன்னொரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம வந்து 3 கிளாஸ் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து வந்து ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதும் நீங்கள் வந்து ஒரு சைடாகவே இந்த கிரேவியை வந்து கிளறி விடுங்க. கிளறி விட்டதும் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி போட்டதும் நம்ம உப்பு வேணுமா வேணாவான்றதை முடிவு பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். அப்போ தான் வந்து சிக்கன் வந்து வெந்து வரும். சிக்கன் வெந்து வந்த பிறகு தான் நம்ம வந்து அரிசியை ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு இந்த கிரேவி. இப்போ லைட்டாக வந்து சிக்கனும் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும். அந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு மாதிரி கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்த பிற்பாடு தான் நாம் வந்து அரிசியை வந்து போடணும். நான் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அரிசி. ஸோ தண்ணி இல்லாமல் அரிசியை வந்து இதில் போடணும். நான் வந்து அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். ஊற வச்ச அரிசியை வந்து நான் இப்போ வந்து தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம். மெதுவாக நம்ம வந்து ஊற வச்ச அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிரேவியோட சேர்த்துக்கலாம். அவசரம் வேணாம். ஏன்னா வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம மெதுவாகவே நம்ம அரிசியை ஆட் பண்ணுவோம். இந்த அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ இல்லாமல் நீங்கள் வந்து அரிசியை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் சுவைக்கேற்ப உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதும் நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு ஒரு சைடாக நீங்கள் கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக இந்த மாதிரி கிளறணும். நீங்கள் டபுள் சைடாக கிளறினீங்கன்னா அரிசி உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நான் வந்து குக்கரை மூடிட்டேன். 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்த பிறகு இப்போ திறந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா குழையாமல் நீட்டாக அழகாக பார்க்க சொல்லி எம்மியாக இருக்குது பார்த்தீங்களா பிரியாணி. இப்போ கிளறி விட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒன்று கூட உடையாமல் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதே ப்ரொசீஜரில் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.